Hi Smart Kids, இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம்னா phrasal verb take off. Friends, பல situationsக்கு நாம இந்த phrasal verb take off பயன்படுத்தலாங்க. Take offக்கான மீனிங் எக்ஸாம்பிளோட இந்த கிளாஸ்ல பார்க்க போறோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். Friends, welcome to the class. Phrasal verb take off. Take off. Remove. அதாவது அகற்று. To remove clothes. ஆடைகளை அகற்ற. For example, he took off his clothes and got into the shower. இதோட மீனிங் என்னன்னா உடைகளை களைந்து விட்டு குளித்து கொண்டான்னு அர்த்தங்க. இந்த இடத்துல take off அப்படிங்கிறது களைந்து விட்டு அதாவது undress என்பது அர்த்தங்க. Next, to remove hat. தொப்பியை அகற்ற. For example, he took his hats off. He took off his hat. இந்த ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தாங்க. அவன் தொப்பியை கழற்றினான். இதுதான் இந்த சென்டென்சஸோட மீனிங். Friends, இந்த வாக்கியங்கள்லையும் take off என்பதற்கு கழற்றினான் என்பது தாங்க அர்த்தம். Next, to remove a person. ஒரு நபரை அகற்றுவதற்கு. For example, they took the injured player off the field in a wheelchair. இதோட மீனிங் என்னன்னா அவர்கள் காயம்பட்ட வீரரை சக்கர நாற்காலியில் அழைத்து சென்றனர். இந்த சென்டென்ஸ்ல டேக் ஆஃப் என்பது ஒரு நபரை அகற்றுவதுன்னு தாங்க மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள், தி மேனேஜர் took him off the list. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னா மேனேஜர் அதாவது மேலாளர் அவரை பட்டியலில் இருந்து நீக்கினார். இந்த இடத்துல அந்த நபரை லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டாங்கங்கிறதாங்க அர்த்தம். இது போல வேலை பதவி அல்லது பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கறத சொல்றதுக்கும் நாம டேக் ஆஃப் அதாவது டுக் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாங்க. அடுத்தது, டு ரிமூவ் சம்திங். எதையாவது அகற்றுவதற்கு. For example, quick, take the knife off. The baby is moving towards it. சீக்கிரம் கத்தியை எடு, குழந்தை அதை நோக்கி வருகிறது. Friends, இந்த சென்டென்ஸ்ல டேக் ஆஃப் என்பது எடு அந்த கத்தியை அகற்று அப்படின்ற மாதிரி மீனிங்ல வருதுங்க. டேக் ஆஃப், டு ஃப்ளை. ஒரு விமானம், பறவை அல்லது பூச்சி தரையை விட்டு பறக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மென்ஷன் பண்றதுக்கும் சொல்றதுக்கும் நாம டேக் ஆஃப் பயன்படுத்தி தாங்க சொல்லுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். When does the plane take off? விமானம் எப்போது புறப்படும்? The plane had difficulty taking off due to the high winds. பலத்த காற்று காரணமாக விமானம் புறப்படுவதில் சிரமம் ஏற்பட்டது. Friends, இந்த சென்டென்சஸ்ல டேக் ஆஃப் என்பது புறப்படுவதற்கு அதாவது தரையிலிருந்து மேலே ஃப்ளை பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி மீனிங் வருதுங்க. டேக் ஆஃப், நாட் ஒர்க். ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக ஒரு வேலையை செய்யாமல் அல்லது வேலைக்கு செல்லாமல் அல்லது பொறுப்பேற்காமல் இருப்பதை சொல்றதுக்கு நாம டேக் ஆஃப் பயன்படுத்தி பேசலாங்க. இது போன்ற வாக்கியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது டேக், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை நாட்கள் எத்தனை மணி நேரம் அதாவது டைம் எக்ஸ்பிரஷன் வேர்ட் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஆஃப் பயன்படுத்தணும். ஐ ஃபீல் சிக் ஸோ ஐ டுக் a couple of days ஆஃப் ஒர்க். இதோட அர்த்தம் என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் 2 நாட்கள் வேலைக்கு விடுமுறை எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ்ல டுக் ஆஃப் என்பது விடுமுறை அதாவது லீவ் அப்படின்ற மீனிங்ல வருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள், I took last week off and now I have so much work to do. இதோட மீனிங் என்னன்னா நான் போன வாரம் லீவ் எடுத்தேன், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது அதாவது முடிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த சென்டென்ஸ்லயும் டேக் ஆஃப் என்பது லீவ் அதாவது விடுமுறையை தாங்க மென்ஷன் பண்ணுது. டேக் ஆஃப், லீவ் குவிக்லி. ஃப்ரெண்ட்ஸ், அவசரமா எதுவும் சொல்லாம எங்க போறீங்கன்னு சொல்லாம போகிற சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம டேக் ஆஃப் பயன்படுத்தி பேசலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He saw me coming and took off in another direction. நான் வருவதை கண்டு வேறு திசையில் புறப்பட்டார். இந்த சென்டென்ஸ்ல took off என்பது புறப்பட்டாருங்கிற மீனிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள், the burglars took off before the police arrived. இதோட மீனிங் என்னன்னா
போலீசார் வருவதற்குள் திருடர்கள் கலைந்து சென்றனர். இந்த சென்டென்ஸ்லையும் டுக் ஆஃப் என்பது சொல்லாம விரைந்து வேகமா போயிட்டாங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். டேக் ஆஃப் டு பிகேம் பாப்புலர் ஆர் சக்சஸ்ஃபுல். ஒருத்தவங்களோட வெற்றி அல்லது புகழ் திடீர்னு உயரும் பொழுது, இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஏதாவது ஒரு தயாரிப்பு விரைவாக அதிக விற்பனையை தொடும் பொழுது, அதாவது ஃபாஸ்ட்டாக குவிக்காக அது பாப்புலர் ஆகும் பொழுது, ஒருத்தவங்க ஃபாஸ்ட்டாக சக்ஸஸ் அடையும் பொழுது, இதையெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு நாம் டேக் ஆஃப்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தி நியூ ப்ராடக்ட் took off among the teens. அர்த்தம் என்னன்னா, புதிய தயாரிப்பு 11 வயதினரிடையே பரவியது. இந்த சென்டென்ஸில் took off அப்படிங்கிறது பரவியது, அதாவது சீக்கிரம் அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, பாப்புலர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், his business has really taken off. அவரது வணிகம் உண்மையில் உயர்ந்துள்ளது. இந்த சென்டென்ஸில் டேக்கன் ஆஃப் அப்படிங்கிறது திடீர்னு அவங்களோட பிஸ்னஸ் டாப்புக்கு போயிடுச்சு, அதாவது உயர்ந்துடுச்சு அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அடுத்தது டேக் ஆஃப் டு இமிட்டேட் ஆர் மிமிக் சம்படி. ஒருத்தர் போடுற இன்னொருத்தர் காப்பி பண்ணி பண்ணுறதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க மிமிக்ரி பண்ணுறது, ஒருத்தவங்க எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி நடந்து காட்டுறது, இதையெல்லாம் வேடிக்கையான முறையில் செய்வாங்க இல்லைங்களா? அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம் டேக் ஆஃப் பயன்படுத்தி பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சென்டென்சஸ் பார்க்கலாம். He can take off superstar brilliantly. இதோட மீனிங் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் பேசுவதை போலவும் செயல்படுவதை போலவும் அற்புதமாக நடிப்பார் அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். இந்த இடத்துல டேக் ஆஃப் அப்படிங்கிறது ஒருத்தவங்க போல அவங்க காப்பி பண்ணி பண்ணுவாங்க, ஒருத்தவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் பேசுறதாகட்டும் நடக்கிறதாகட்டும் எல்லாத்தையும் செய்வாங்க அப்படிங்கிறது தாங்க மீனிங். டேக் ஆஃப் சடன்லி இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆர் அமௌண்ட். அதாவது ஒரு பொருளோட வேல்யூ அல்லது ஒரு அமௌண்ட் சடனாக இன்க்ரீஸ் ஆகிறது, மேலே போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், தி ஷேர்ஸ் டுக் ஆஃப் கிளிம்பிங் மோர் தேன் 130%. இதோட மீனிங் என்னன்னா, பங்குகள் அதாவது ஷேர்ஸ் 130% அதிகமாக உயர்ந்தன. அந்த ஷேர் வேல்யூ 130%க்கு மேலே உயர்ந்திருக்கு. இந்த சென்டென்ஸ்ல டுக் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை எதை மீன் பண்ணுதுன்னா, சடனா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதை மீன் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட், டேக் ஆஃப் ரெடியூசிங் தி பிரைஸ். ஒரு பொருளோட விலை அல்லது கட்டண செலவு குறைக்கப்படும் பொழுது, அதாவது டிஸ்கவுண்ட் தள்ளுபடி செய்வாங்க இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம டேக் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும்னா, டேக் ப்ளஸ் எவ்வளோ அமௌண்ட், அதாவது ஒரு தொகை இருக்கும் இல்லைங்களா, அது ப்ளஸ் ஆஃப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது எப்படி ஃபார்ம் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இஃப் யூ பே இன் கேஷ் we will take an additional 50 rupees off the original price. இதோட மீனிங் என்னன்னா, நீங்க பணமாக செலுத்தினீங்கன்னா அசல் விலையிலிருந்து 50 ரூபாய் டிஸ்கவுண்டா உங்களுக்கு கொடுக்கப்படும், வழங்கப்படுங்கிறது தாங்க மீனிங். இந்த சென்டென்ஸ்ல டேக் ஆஃப்ங்கிற வார்த்தை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, டிஸ்கவுண்ட், அசல் விலையிலிருந்து உங்களுக்கு 50 rupees டிஸ்கவுண்ட், கார்டா செலுத்தாம பணமா செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட். இதுதான் டேக் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சொல்ல வருதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு எக்ஸாம்பிள், தி ஸ்டோர் ஹேஸ் டேக்கன் 10% off all of their products during this weekend. இந்த வார இறுதியில் கடை அனைத்து தயாரிப்புகளிலும் 10% தள்ளுபடி செய்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த சென்டென்ஸ்லையும் டேக் ஆஃப் அப்படிங்கிறது தள்ளுபடியை, அதாவது டிஸ்கவுண்ட்டை தான் மீன் பண்ணுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டேக் ஆஃப் இதுக்கு நம்ம 8 டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் பார்த்தோங்க. என்னெல்லாம்? ரிமூவ், டு ஃப்ளை, நாட் ஒர்க், லீவ் குவிக்லி, டு பிகேம் பாப்புலர் ஆர் சக்ஸஸ்ஃபுல், டு இமிட்டேட் ஆர் மிமிக் சம்படி, சடன்லி இன்க்ரீஸ் தி வேல்யூ ஆர் அமௌண்ட், ரெடியூஸ் தி ப்ரைஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.